ஹாய் கைஸ், நான் இன்றைக்கி பன்னீர் பட்டர் மசாலா தான் செய்ய போகிறேன். அதுக்கு ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் பட்டர் ஊற்றி அதில் பட்டை, ஏலக்காய், கிராம்பு சேர்த்துக்கிறேன். வதக்கிட்டு அது கூட கொஞ்சமாக கேஷ்யூ, அப்புறம் பூண்டு, கொஞ்சம் பெரிய வெங்காயம் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்காங்க. இது நல்லா வதங்கவும் அது கூட டொமேட்டோவையும் ஆட் பண்ணிக்கோங்க. டொமேட்டோ வதங்கிறதுக்காண்டி நான் ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் சால்ட்டை ஆட் பண்ணி சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறமா அது கூட கொஞ்சமாக கஸ்தூரி மெத்தி ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். 1 டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர் சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக கரம் மசாலா ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்காங்க. நல்லா வதக்கிட்டு அந்த ஸ்மெல் போனதும் ஆற வச்சு மிக்ஸியில் போட்டு கிரைண்ட் பண்ணிக்கோங்க. கிரைண்ட் பண்ணி எடுத்து வச்சுட்டு ஒரு பேனில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் பட்டர் சேர்த்து ஒரு பிரிஞ்சி இலை மட்டும் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நான் நைஸாக அரைச்சி வச்சுருந்த மசாலாவையும் எடுத்து ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி விட்டுருக்கேன். மிக்ஸ் பண்ணி ஒரு 2 மினிட்ஸில் தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி 2 மினிட்ஸில் கொதி வரவும் அதில் ஃப்ரெஷ் க்ரீம் ஆர் சுகர் 1/2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்காங்க. சேர்த்துட்டு நீங்கள் வச்சுருக்க பன்னீரை ஆட் பண்ணிக்காங்க. ஆட் பண்ணி நல்லா ஒரு 3 to 4 மினிட்ஸ் நல்லா கொதிக்கவும் அது கூட கொஞ்சமாக கஸ்தூரி மெத்தியை ஆட் பண்ணி இறக்குனா சூப்பரான பன்னீர் ரெடி. அது கூட கொஞ்சம் பட்டர் சேர்த்து பன்னீர் பட்டர் மசாலா ரெடி. வாங்க சாப்பிட்லாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.